அமரன் உண்மையான தரமான ஒரு மெகா ஹிட் படம். கமல் தான் தயாரிப்பாளர். இந்த படத்தோட 100வது நாள் விழா மேடையை பகிர்ந்துக்கிட்டாங்க உலகநாயகன் கமலஹாசனும் அந்த படத்தின் ஹீரோ சிவகார்த்திகேயனும். இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் பேசும்போது பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கமல் சாரோட தயாரிப்பு நிறுவனமான ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே சம்பளம் கொடுத்துட்டாங்க. எப்போது படம் ரிலீஸுக்கு 6 மாதம் முன்னாடியே எனக்கு சம்பளம் செட்டில் பண்ணாங்க. அந்தளவுக்கு ஒரு நேர்மையான தயாரிப்பு நிறுவனம். இதற்கு முன்னாடியும் நான் பல படங்கள் தயாரிப்பாளர்களுக்கு பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த தயாரிப்பாளர்லாம் என்னை ரொம்பவே நோகடிச்சிருக்காங்க. படம் ரிலீஸுக்கு முன்னாடி நாள் படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியாது. அன்பண்ணன், அதாவது ஃபைனான்சியர் அன்பண்ணன் வீட்டில் தான் இருப்பேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சம்பளத்தை விட்டுக்கிட்டு சொல்லி பாதி பணத்தை அவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க. படமும் பார்த்தீங்கன்னா ஏனோ தான் ரிலீஸ் ஆகும். இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருந்த எனக்கு ராஜ்குமார் நிறுவனத்தின் மூலம் நீங்கள் வாய்ப்பு தந்து நினச்ச சம்பளத்தை விட அதிகமாக, அதுவும் படம் ரிலீஸுக்கு 6 மாதம் முன்னாடியே தந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை எனக்காக பண்ணியிருக்கீங்க சார். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சம்பளத்தை விட மரியாதை கொடுத்தீங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தரமான நிறுவனம் தான் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம். ஸோ ஏற்கனவே உங்கள் கம்பெனியில் விக்ரம்ங்கிற ஒரு மாபெரும் வெற்றி படம், இப்போது அமரன்கிற மாபெரும் வெற்றி படம் ரெண்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தக் லைஃப் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. ஸோ ராஜ்குமார் நிறுவனத்துக்கு ஹாட்ரிக் வெற்றி கிடைக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே உங்களை உலகநாயகன்னு சொல்ல வேணாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் மணி சார் அதை விரும்பலை, நாங்களும் அதை விரும்பலை சார். அதனால் உலகத்துக்குள்ளே உங்களை அடைக்காமல் விண்வெளி அளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படிங்கிறதுக்காக தான் விண்வெளி நாயகன் அப்படிங்கிற அந்த டைட்டில் மணி சார் உங்களுக்கு வச்சுருக்காரு. ஸோ அதை நாங்களும் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிலாகிச்சு பேசினார். ஸோ சிவகார்த்திகேயனை சிக்கலில் மாட்டிவிட்ட அந்த மற்ற தயாரிப்பாளர்கள் யார்? தக் லைஃப் உண்மையாலுமே விக்ரம் அமரனுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து ராஜ்குமார் நிறுவனத்துக்கு ஹாட்ரிக் அடிக்குமா இல்லையா அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பகிர்ந்து கொள்வோம்.